தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உதவி காவல் ஆய்வாளர் தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. உதவி காவல் ஆய்வாளர் தேர்வு முடிவுகள் அறிவிப்பை சில மணி நேரங்களில் திரும்ப பெற்றது ஏன் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பகிரலாம். உதவி ஆய்வாளர் தேர்வை ரத்து செய்துட்டு மீண்டும் புதிதாக தேர்வு நடத்த கோரிய மனுல யுஎஸ்ஆர்பி தரப்புல விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தற்போது மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பிச்சிருக்குதுங்க. தென்காசியை சேர்ந்த குருசாமி, ஆனந்தராஜா ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுல உதவி காவல் ஆய்வாளர் பணியிடங்களுக்கான தேர்வு கடந்த ஆண்டு டிசம்பர் 21 நடந்தது. பிரிவு பி பகுதியில பாடத்திட்டத்தின் குறிப்பிட்டபடி தமிழ் வினாக்கள் இல்லைன்னும் அதற்கு பதிலாக உளவியல் பகுதியிலிருந்து 10 வினாக்கள் கூடுதலாக கேட்கப்பட்டுள்ளன அப்படின்னு குறிப்பிட்டவங்க இது ஏற்கத்தக்கதல்லனும், ஆகவே உதவி ஆய்வாளர் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதிப்பதோடு தேர்வை ரத்து செய்து மீண்டும் புதிதாக தேர்வு நடத்த உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தாங்க. இந்த வழக்கானது இன்னைக்கு நீதிபதி புகழேந்தி விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்புல தேர்வுக்கான பாடத்திட்டத்துல தமிழில் இருந்து 10 வினாக்கள் இடம்பெறும்னு குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில தமிழில் இருந்து வினாக்கள் கேட்கப்படவில்லை, முடிவுகள் கட்டாக இல்லாமல் வெளியிட்டுள்ளது இது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. அரசு தரப்புல தொழில்நுட்ப கோளாறு காரணமா வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகள்ல தவறு இருந்தால் திரும்ப பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, தேர்வு முடிவை திரும்ப பெற்றதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் அது குறித்து விரிவான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய சொல்லியும் யுஎஸ்ஆர்பிக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை தற்போது ஒட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த மனுவானது திரும்ப இன்னைக்கு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்த போது அரசு தரப்புல விரைவில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அறிவிக்கப்பட்ட நிலையில இது குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை வரக்கூடிய 12ஆம் தேதிக்கு ஒட்டி வச்சிருக்கிறாங்க. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.